நம்ம இன்றைக்கி புதினா சட்னி தான் அரைக்க போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே நான் அலசி வச்சுருக்கேன். 3மே போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி நார் கொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 துண்டு தேங்காய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போடுவோம். அரைச்சி வச்சுருக்க பாருங்கள். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சு தான் அரைச்சதை நம்ம கடாயில் ஊற்றிடுங்க. 2 நிமிஷம் நம்ம கலரி விட்டோம்னா நம்மளுக்கு சட்னி ரெடி.